வணக்கம். ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை யாழக் கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. அன்பார்ந்த உலகத் தமிழ் மக்களே, ஜோதிட நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மகா கணபதி ஜோதிட ஆலயத்தின் ஜோதிடர் ஸ்ரீ முத்துராமஜியருடைய பணிவும் அன்பும் கலந்த வணக்கங்கள். இன்றைய காணொளியில் உங்களோடு செவ்வாய் கிரகத்தை பற்றியும் செவ்வாயுடைய காரகத்துவம் பற்றியும் உங்களோடு காணொலியில் கலந்து பேச கொண்டிருக்கிறேன். செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு கிரகம். செவ்வாய் என்பது ஒரு ஃபோர்ஸான கிரகம். செவ்வாய் பூமிக்கு காரகர். அதே செவ்வாய் உடம்புல ரத்தத்தை குறிப்பவர். அந்த ரத்தத்தை குறிக்கிற செவ்வாய் பூமிகாரனாகவும் இருக்கார். அப்போ உடல்ல உள்ள ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது தோல்களில் ஏற்படக்கூடிய பிம்பிள்ஸு, மற்ற மாதிரி தேமல் வர்றது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சில விஷயங்களுக்கு செவ்வாய் தான் முக்கியமான காரணம். இப்போ இந்த செவ்வாய் நவ கிரகங்கள்ல 9 கிரகங்கள்ல செவ்வாய் ஒருத்தர். இந்த செவ்வாய் மேச ராசியில ஆட்சியும் விருச்சக ராசியில ஆட்சியும் பெறுவார். அதே நேரத்தில் அவர் உச்சம் பெறக்கூடிய ராசி 12 ராசியில் மகர ராசியில் உச்சம் பெறுவார். அவர் நீச்சம் பெறக்கூடாது கடகராசியில சந்திரனுடைய கடகராசியிலே நீச்சம் பெறுவார். இந்த செவ்வாய் பூமிகாரன் என்று சொல்லப்பட்ட செவ்வாய் ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் எந்த லக்கணமா இருந்தாலும், லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த 5 கட்டங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்கு. இது பொதுவான விதி. அப்ப உங்களுடைய சொந்த ஜாதகத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 அந்த இடத்துல அந்த 7வது இடம் மகர ராசியாவோ, 8வது இடம் கடகராசியாவோ, 2வது இடம் மேஷ ராசியாவோ, 4வது இடம் விருச்சக ராசியாவோ இருந்து அங்கே செல்வாய் இருக்க பெற்றால் இயற்கையாகவே சாதக ரீதியாகவே பரிவர்த்தனை ஆகி செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறத முடிவெடுக்கணும். இது உங்களுடைய சொந்த ஜாதகங்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்க காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் சொல்றேன். உங்க சொந்த ஜாதகத்துல லக்கணத்துல நான் சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த 4 இடத்துலையும் செவ்வாய் இருந்தால், நான் குறிப்பிட்டது 5 இடம் 2, 4, 7, 8, 12. இப்ப சொல்றது பிரிச்சு சொல்றது 4 இடத்த பிரிச்சு சொல்றேன். மகர ராசி, கடக ராசி, விருச்சக ராசி, மேஷ ராசி இதில் இருந்தால் செவ்வாய் ஜாதக ரீதியாகவே பரிவர்த்தனை ஆயிரும்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் தோஷம் அந்த இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம் உங்க ஜாதகத்துல இல்லைன்னு அர்த்தம். இந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம்ங்கிறதே ஒண்ணு கிடையாது. என்ன மாதிரி ஜோசியரோ இல்லை மற்றவர்களோ அல்லது யாராவது பூசாரிகளோ செவ்வாய் தோஷத்துக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, வாழை மரத்துக்கு தாலியை கட்டுங்க வெட்டுங்க, அப்புறம் பொட்டு வாங்கி கட்டுங்க கோவில்ல தோஷம் நிவர்த்தி ஆயிரும்னா எல்லா ஜோசியரும் சொல்லுவாங்க. பட் நான் சொல்லலை, நான் எல்லாரும் என்னையும் சேர்த்தானே சொல்லணும். அந்த அடிப்படையில சொல்றேன். இது செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் எங்கே இருக்கோ, மாப்பிள்ளை ஜாதகத்துல 7வது இடத்துல இருந்துச்சுன்னா 8வது இடத்துல இருந்துச்சுன்னா செவ்வாய் பரிபூர்ணமான தோஷங்கிறது, பலமான தோஷங்கிறது அர்த்தம். இந்த 7, 8ல மட்டும். பாக்கி 2, 4, 12 இது 3 இடம் இருக்கு. இதுகளில் நான் சொன்ன அந்த 4 கட்டத்துக்குள்ள பரிவர்த்தனை வந்தா ஜாதக ரீதியாகவே செவ்வாய் தோஷம் இல்லைன்னு அடிபட்டு போயிடும். அப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை மாப்பிள்ளையை தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும். செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் என்பது இல்லை. இதை நான் ஜோதிடராக சொல்றேன் உங்களுக்கு. என்ன மாதிரி மற்ற யாராவது ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம்னு சொல்றவங்க இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாது. செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு செவ்வாய் தோஷம் உள்ள மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் பண்ணணும். அதே நேரத்துல செவ்வாய்க்கு அதி தேவதை அப்படின்னு பார்த்தா கிரகங்களை வச்சுதான் கோவில். அதுவே இப்ப மக்களுக்கு ரொம்ப குழப்பம் இருக்கு. நவ கிரகங்கள் வானமண்டலத்துல இருக்கு. அதுல நான் சொல்லக்கூடிய செவ்வாயும் ஒரு கிரகம். 9 கிரகங்கள்ல துணை கிரகங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பிரிச்சு பேசணும்னா விஞ்ஞான ரீதியா நிறைய பேசலாம். ஆனால் செவ்வாய் 9வது எண்ணுக்கு உரிய ஒரு கிரகம். அதாவது எண்கணித அடிப்படையில பார்த்தா 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனீஸ்வரன், 9 செவ்வாய். அப்ப எண்கணித அடிப்படையில தான் இந்த ஒவ்வொரு இதுக்கும் நம்பர் போடுறாங்க. அப்ப நவக்கிரக அடிப்படையில தான் கோவிலை நிர்ணயிச்சிருக்காங்க அந்த காலத்துல பெரியவங்கலாம். அப்படிங்கும்போது கூடுமான வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது சகுந்த தொழிலிட்டு நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்து தான் திருமணத்துக்கு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் உங்க சொந்த ஜாதகத்துல பலம் இழந்து இருந்து ஆட்சி வராம நீச்சம் பெற்று அந்த மாதிரி இருந்தாருன்னா அப்ப செவ்வாயுடைய காரகம் உடம்புல ஹை ப்ரெஷர் இருக்கும், லோ ப்ரெஷர் இருக்கும், அப்படி பண்ணிவிடும். அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படும். அப்புறம் சொறி சிறங்கு எல்லாம் சின்ன பிள்ளைல வர்ற மாதிரி பெரிய நேரத்துலையும் ஒரு தழும்பு மாதிரி வரும். பெண்கள் ஆண்களுக்கு ஆச்சுன்னா பிம்பிள்ஸ் வரும். இதெல்லாம் வரும்போது இதுக்கெல்லாம் செவ்வாய் பலமிழந்து இருந்தா உங்க சொந்த ஜாதகத்தை அடிப்படையில மைனஸா பண்ணும். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தா நிறைய லேண்ட் வாங்குவீங்க, உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட சொத்து வாங்கும்,
பூர்வீக சொத்துக்களே நிறையா இருக்கும் உங்களுக்கு. ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், மிலிட்ரிக்கு போகிறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் வலுவாக இருக்கிறவங்கலாம் போயிடுவாங்க. இங்கே பெரும்பாலும் செவ்வாயுடைய ராசியில செவ்வாய் பலம் பெற்றவங்க எல்லாமே கொஞ்சம் உயரமாகவே இருப்பாங்க. அதை நாங்களே பார்க்கலாம் எல்லாரையும். அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் இல்லைங்கிறத நீங்களே முடிவெடுக்கலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம் உண்மையிலே தோஷமா இருந்து 7-8 இருந்துச்சுன்னா அது கடுமையான தோஷம். அதை மட்டும் தகுந்த பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கணும், மாப்பிள்ளைங்களை பார்த்து திருமணம் பண்ணணும். அப்பதான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. செவ்வாய் தோஷம் இல்லாதவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களை திருமணம் பண்ணா ஆயுள் பாக்கத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். இது 100% உண்மை. இது யாருமே வந்து நீங்க சந்தேகமே பட வேண்டாம். அதனாலதான் செவ்வாய் தோஷம் ஜாதகத்தை பரிவர்த்தனை எல்லாம் இல்லைன்னு சொல்றதுக்கான ஒரு காரணமே அதுதான். அப்ப செவ்வாய் வந்து வலுவா இருக்கணும். ரெண்டாவது, அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அரசு கிரகம்னா 2 கிரகம் 9 கிரகங்கள்ல ஒன்று சூரியன், இன்னொன்று செவ்வாய். அப்ப செவ்வாய் நல்லா இருந்துருச்சுன்னா செவ்வாய்க்கு பக்கத்துல சூரியன் இருப்பாரு. 688 நாள் ஒரு கணக்கு இருக்கு சூரியனை சுத்தி வர்றதுக்கு. யாரு? செவ்வாய். 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் வந்து ஒரு ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு கோச்சார் அடிப்படையில் டிரான்சிட் வர்றாரு. அதே மாதிரி குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அடுத்த ராசியில மாறும். அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் மாறுறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அப்ப நம்ம செவ்வாயை பத்தி தான் அப்ப பேசுறோம். அப்ப செவ்வாய் வந்து 45 நாள் கழிச்சோன்னா அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவார். நீங்க இதை வந்து கேலண்டர்லையும் பார்க்கலாம், பஞ்சாங்கத்திலையும் பார்க்கலாம். இன்னொன்னு வந்து வானியல் சாஸ்திரம்னு சொல்லி அதான ஜோதிடமே, அந்த அடிப்படையில பார்க்க போகும்போது இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஜோதிடராக இருந்து நாங்க இதை பேசுறோம் மக்கள் தெளிவடைன்னு சொல்லி நீங்களுமே சொந்தமா சில விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்குமே அந்த கிரகங்கள்லாம் என்ன, அது எவ்வளவு இதுல வேலை செய்யுது, நம்ம சொந்த ஜாதகத்துல எந்த அடிப்படையில செவ்வாய் இருக்கார் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நம்ம பார்க்கறத. அதனால செவ்வாய் வந்து எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். உங்க சொந்த ஜாதகத்துல லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா பாக்குறதுக்கு தான் நாங்க ஜோதிடர்கள் இந்த மாதிரி காணொலியை வழங்குறோம். உங்களுக்கு நாங்க ஜோதிடர்கள் படிச்சுட்டு சொல்றோம். நீங்களுமே இதை கேட்டுட்டு அதை நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அப்ப செவ்வாய் வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குற கிரகம் தான். செவ்வாய்க்கு அதி தேவதை அப்படின்னா கிரகத்தை வச்சுதான் கோவில். முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகள்ல இருந்து முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில் பூரா செவ்வாயுடைய அதி தேவதை தான். அதனாலதான் செவ்வாய்க்கு பிரச்சனை, செவ்வாய் தோஷமா இருக்கு அப்படின்னா முருகனுக்கு போய் அந்த சஷ்டி திதி வர்ற அன்னைக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க, விளக்கேத்துங்க அப்படின்னா சொல்றது ஜோதிடர்கள் சொல்றது அப்படிதான். அப்போ முருகனுடைய காலை பற்றி கொண்டால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். அந்த அடிப்படையில எல்லா ஜோதிடர்கள் சொல்றது மாதிரி தான் நானும் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா நீங்களே உங்க சொந்த ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்றேன். இதுதான் நான் வித்தியாசம் சொல்றது. அதனால எல்லோருக்கும் செவ்வாய் பகவான் நீண்ட ஆயுளையும் நிறைஞ்ச செல்வத்தை கொடுக்கட்டும், பூமிகள்லாம் நிறைய கிடைக்கட்டும். அதே நேரத்தில் செவ்வாய் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸான கிரகம். மேஷராசி, விருச்சிக ராசி, இந்த ராசியெல்லாம் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் இருக்கும் இயற்கையாகவே. ரெண்டாவது, கோபமும் கொஞ்சம் வேகமாக வரும். கோபத்தினால சில இழப்புகள்லாம் வந்துடும் அந்த இந்த மேஷராசி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. அந்த அடிப்படையில் செவ்வாய் பகவான் நல்லா 9 கிரகங்கள் எந்த கிரகமும் கெட்ட கிரகமே இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்க போனால் செவ்வாயும் நல்லவர் தான். அதனால ஜோதிட அன்பர்கள் எல்லோருமே நீங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை என்னுடைய காணொலி வாயிலாக இந்த விவரங்களை எல்லாம் கேட்ட பிறகு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே புரியுங்கிற அடிப்படையில் தான் இன்றைய காணொலியில வந்து நம்ம செவ்வாயை பற்றி உங்களோட நான் பகிர்ந்திருக்கிறேன். அடுத்து இன்னொரு கிரகத்தை பற்றி நான் அடுத்த காணொலியில் உங்களிடம் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.